தஞ்சாவூர்ல தேர் பாதையை 11 ஏக்கர் நிலம் தேர் பாதை அதை முழுவதுமாக ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் அறநிலையத்துறை அதை மீட்பதற்கான பெரிய அளவுல எந்த முயற்சியும் ஈடுபடவில்லை அப்படின்னு அந்த பகுதியில் உள்ள பக்தர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல பேராவூரணிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதனூர் கிராமம், அங்க வந்து 150 ஆண்டுகள் பழமையான வீமநாயகி அம்மன் கோவில் அங்க இருக்கு. அந்த அம்மன் கோவிலுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 5 கோடிக்கு மேல அதற்கு பெருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 11 ஏக்கர் விவசாய நிலத்தை யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாங்கிறத பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் அந்த நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இதற்காக வழக்கு தொடங்கப்பட்ட வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1987 இந்த இதுக்காக ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அப்பவே வந்து இந்த ஆக்கிரமிப்புகளை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கிறது. ஆனாலும் அது மீட்கப்படாமல் இருந்தபோது 2023 இந்து முன்னணியை சார்ந்த மாரியப்பன் என்பவர் மீண்டும் ஒரு வழக்கை தொடர்கிறார். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு 8 வாரத்துல இந்த நிலத்தை வந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு உத்தரவை இடுகிறார்கள். ஆனாலும் அது மீட்கப்படாமலே இருக்கும்போது இவர் தொடர்ச்சியாக அதை வந்து ஃபாலோ பண்றாரு. அதுக்கப்புறம் 2025 ஜனவரி மாதத்துல வந்து இவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து அறநிலையத்துறையிடமிருந்து வருது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா 20 பேர் இந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அப்ப நாங்க ஆக்கிரமிப்புகளை அகற்ற போகும் பொழுது அந்த 20 பேரும் அந்த இடத்துல ஒன்னாக கூடி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதனால அதை வந்து எங்களால மீட்க முடியல, நாங்க யார் யாருன்னு எல்லாத்தையும் ஐடென்டிஃபை எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க காவல்துறையிடம் இதற்காக அவர்களை நாடி இருக்கும் அவர்கள் உதவிய அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை மட்டும் இவருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுல என்னன்னா, இவ்வளவு ஆண்டுகள் அவர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாலும் இது வரைக்கும் ஒரு பைசா கூட கோவிலுக்கு வரியாகவோ குத்தகை பணமாகவோ எதுவும் அவர்கள் தந்ததில்லை. கிட்டத்தட்ட அதுல வந்து நெல் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சில தென்னை மரங்கள் இருக்கு சில நிலங்கள்ல, எல்லாமே நன்றாக விளையக்கூடியனால இதை முழுவதுமாக அவர்கள் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 2 விஷயமா பார்க்கணும். ஒன்று தேர் போற பாதையை ஆக்கிரமிச்சிருக்கிறது, இன்னொன்னு கோவிலுக்குள்ள நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது. இது 2ஐயும் வேறுபடுத்தி பார்க்கணும். ஒன்று நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுங்கக்கூடியது ஒன்று, 2வது தேர் போற பகுதியை ரோட அந்த பாதையை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பப்ளிக் பாத்வே, அந்த பாத்வே அடைக்கிறதே முதல்ல சட்டப்படி குற்றம். நல்ல கேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அப்போ இது ஒரு தனி கிரிமினல் கேஸ். இது வந்து சிவில் கேஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா நான் போகக்கூடிய பாதை அடைக்கிறதுங்கக்கூடியது கிரிமினல் அஃபென்ஸ். அதனால இது 2லையும் இந்த பிரச்சனை வரும். இது ஹெச்ஆர்என்சியுடன் மட்டும், இது சிவில் கேஸ் மட்டும் கிடையாது. அதனால இது 2ம் நடந்திருக்குங்கும் போது நம்ம இந்த செய்தியை பார்க்கும்போது தஞ்சாவூர் மாவட்டத்தோடு சில பேக்ரவுண்டோடு இந்த செய்தியை பார்க்கணும். பல ஆலயங்கள் சோழர் காலங்கள்ல இருந்து நிறைய ஆலயங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று தாமிரபரணி பகுதி. இந்த 2 பகுதியில தான் கிளஸ்டர் ஆஃப் டெம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் வேற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது. இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், தேர் போகிற பாதையை இவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல எதை கவனிக்கணும்னா, திராவிட கழகம் ஒரு காலத்தில் இதை வந்து ஒரு சஸ்டைன்டு வேலையாக பண்ணி கொண்டிருந்தது, பல கோவில்களை தீய வச்சு எரிக்கிறதுன்னு. அப்போ இதுக்கு அந்த காலத்தில் திமுகவினர்லாம் பெரும் ஆதரவு தெரிவித்த காலங்கள்லாம் உண்டு. இதில் தேரை வந்து எரிக்கிறது, தேர் மண்டபங்களை ஆக்கிரமிக்கிறது, தேர் வீதிகளை வந்து ஒன்று நாசப்படுத்துறது, இல்லைன்னா ஆக்கிரமிச்சு கட்டுறது. இது வந்து அந்த தஞ்சாவூர் பகுதிகளில் ரொம்ப சஸ்டைண்டாக பல காலம் நடந்துக்கிட்டு வந்தது. இப்போ இதில் நம்ம எதை கவனிக்கணும், இப்போ இந்த கிறிஸ்தவ இதை அடைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால், திகாக்காரன், திமுகக்காரன், கம்யூனிஸ்ட்காரன் ஆரம்ப காலங்களில் கிறிஸ்தவன். அப்போ ஒரு அஜெண்டா மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது, என்ன அப்படின்னா, ஊர்கூடி தேரெழுப்போம் வாரீர். இது ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடியது. ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தின் விழா, அந்த ஆலயத்தின் விழாவில் ஒரு முக்கியமான விழா என்பது தேரோட்டம். அப்போ ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரும் கூடக்கூடிய ஒரு விழா. அப்போ ஒரு ஹிந்து ஒற்றுமைக்கு அடிப்படையான ஒரு விழா தேர் திருவிழா. அந்த தேர் திருவிழாவை வைத்து அந்த கோயில் பிரபலமா அது இருக்கும். தேர் திருவிழா அழிஞ்சாச்சுன்னா அடுத்தது கோயில் அழிவை சந்திக்கும். தேர் திருவிழா அழிஞ்சாச்சுன்னா ஹிந்து ஒற்றுமை என்பது போய்விடும். தேர் திருவிழா அழிஞ்சாச்சுன்னா அதை ஒட்டிய பல கலைகள் அது அழியும். அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு எல்லா விதமான ஒரு ஹிந்து அடையாளங்களை ஒரு ஊருக்கு கொடுக்கக்கூடிய தேர் திருவிழா, அப்போ அந்த பாதை அடைக்கிறது.
நம்ம கேள்விப்பட்டது வரை என்னன்னா, தேர் திருவிழா நடக்கிற அன்னைக்கு மட்டும் அவர் அந்த பாதையை திறந்து விடுவாராம். இப்போ பாக்கி நாள்லாம் அவருக்கு சொந்தம். ஆமா. இவர் கேட்கும்போது அப்போ இந்த தேரோட்டத்தை அழிக்கக்கூடியதுங்கக்கூடிய, அதாவது ஹிந்துக்களின் இந்த அடிப்படையை அழிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதை கிறிஸ்தவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி திகாக்காரன் திமுககாரன் செய்தது எல்லாமே இந்த, நான் எப்போவுமே நான் சொல்கிறேன், இந்த திருப்புளம்னு ஒரு ஆக்சஸ் உண்டு, மிஷனரி, முஸ்லிம் அண்ட் மார்க்சிஸ்ட். இந்த ஆக்சஸ் வந்து தேரோட்டங்களையும் கோவில்களையும் ஒண்ணுமில்லாமல் பண்ணுவதை ஒரு அஜெண்டாவாக வைத்துத்தான் இந்த தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதற்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு. அடுத்தது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, நிலங்கள் ஆக்கிரமிப்பு. அது ஒரு தனி கேஸு. இப்போ ஹெச்ஆர்என்சிட்ட கொடுக்குறாங்களாம். கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அவ்வளோ பேரும் ஒட்டுமொத்தமாக எங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வருதுனால நம்மால அதை அகற்ற முடியல. அப்போ உனக்கு நிர்வாகம் பண்ண யோக்கியதை இல்லை அப்படின்னு தானே நீ சொல்லியிருக்க. நிச்சயமாக. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி கிட்ட ஹிந்து கோவில் உனக்கு 10 பேர் நடிக்க வருவான், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்டா அப்ப இவ்வளவு தூரம் நீ வந்து மக்களின் எதிர்ப்பு உன்னால் தாங்க முடியலை இதெல்லாம் சொல்றிய, எவ்வளவு கோயில்கள்ல ஹிந்துக்கள்கிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு காவடிக்கு கொட்டடிக்கப்படாதுன்னு சொல்லி பழனியில சொன்னவன் நீ தானடா. ஆமா. அன்னைக்கு ஹிந்துக்களை வந்து நீ பலப்பிரயோகம் பண்ணி வெளியில தள்ளினிய. அந்த கோயிலுக்கு காசும் கொடுத்து பக்தியோட வரான், அவனுக்குள்ள சம்பிரதாயத்தை நீ தடுத்து நிறுத்துற. உடனே நீ என்ன பண்ற, ஆட்களை வச்சு அவங்களுக்கு மேல நீ பலப்பிரயோகம் பண்ணிய. அப்ப அந்த சாமர்த்தியத்தை கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சவன் மேல இந்த அறநிலையத்துறை காணிச்சிருக்க வேண்டியதானே. அப்ப கோயிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பக்தர்கள் மீது பலப்பிரயோகம் செய்வார்கள், காவல்துறையை கூட்டிக்கிட்டெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனா கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சாச்சுன்னா ஐயோ அவன் என்ன அடிச்சு போடுவான்னு லெட்டர் கொடுக்குறான். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ கோவில் நிலத்துல இல்லைன்னா கோவில்கள்ல ஏதாவது ஒரு காரியம் நடத்தணும் அப்படின்னா அடிச்சாலோ இல்லைன்னா மிரட்டினாலோ தான் காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிச்சிருக்கு. அப்புறம் வந்து போலீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அறநிலையத்துறை என்பது ஆலயங்களை அழிப்பதற்குள்ள ஒரு துறை. இதுக்கிடையில நான் தான் கோயில் நிலங்கள் எல்லாம் மீட்டினேன்னு இதுக்கு முன்னாடி அல்லேலுயா பாபு சொல்லிக்கிட்டு இருந்தார். அல்லேலுயா பாபு சொன்ன உடனே இப்போ ஒரு அம்பி பாபு வந்திருக்காரு, இவரும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு நடக்கிறாரு. இப்ப இதை போய் சரி பண்ணலாமே. அல்லேலுயா முதல்வர் என்ன சொல்லுவாருன்னு தானே செய்யாம இருக்கிய. இப்ப அவளுக்கு இன்னும் ஒரு சௌரியம், முதல்வரே எங்காளு தானே. ஆமா. அதனால எந்த போலீஸ்காரன் எங்க மேல் நடவடிக்கை எடுப்பேன். ஏன்னா இவங்க ஆட்சியே பைபிளின் வழியில் சென்றதால் தான் வந்தது அப்படின்னு இந்த சுவிசேஷ சபை நடத்துற ஸ்பீக்கர் பிரபாகர் இப்ப சொல்லிவிட்டார். அதனால இப்ப இவங்க அறிவிப்பே அறிவிச்சாச்சு. ஆனாலும் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் போராடி வருகிறார்கள். ஹிந்து முன்னணி அமைப்பு இன்று போராடி வருகிறது. ஒவ்வொரு ஹிந்துவின் கடமை என்ன நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, சரி இது எப்படி சரியாகும்? இந்த போராடுவதற்கு நம் முன்வராட்டா கூட இந்த போராட்டம் நடத்துபவர்களுக்கு உறுதுணையாக நாம் என்ன செய்யலாம்? ஏன்னா 10 பயிலுக கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சு தேர்ப்பாதையை மூடி வச்சு அவனை மாற்ற முடியாது, கோர்ட்டு உத்தரவு இருந்தாலும் மாற்ற முடியாது. சரி, இப்ப 100 ஹிந்து போய் மாற்ற போறான். அப்படி மாத்தினால்தான் அறநிலையத்துறைக்கு வழிக்கு வரும் அப்படின்னு சொன்னா ஹிந்துக்கள் அதுக்கு தயாராக வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படத்தான் போகுது. அந்த காலகட்டத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை தான் இது காட்டுது. இந்த மாதிரி முன்னாடி பல ஊர்களில் பண்ணிக்கிட்டு இருந்தான், எதிர்ப்பு இல்லை. அங்கங்க இப்ப ஹிந்துக்களுக்குள்ள எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்கு. அதனால 10 கிறிஸ்தவன் சொல்லிட்டான் அதனால அவன் என்ன மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரி 100 ஹிந்துவுக்குள்ள வலிமையை சந்திக்கும் போது நிலைமை எப்படி ஆகுங்கக்கூடியத அறநிலையத்துறை மட்டுமல்ல காவல்துறையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு துப்பில்லைன்னு சொன்னா எதுக்கு உங்களுக்கு காவல்துறை தேவை? அப்ப இந்த நாட்டோட நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் நீங்க கட்டுப்பட மாட்டீங்களா? இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஜுடிஷியல் ஆர்டர் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதா? அப்படி உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலைன்னா விட்டுட்டு போங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கு தானே அதிகாரிகள்ங்கிற பேர்ல நீங்க இருக்கீங்க. அதுக்கு வக்கீல் என்ன ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அதனால இது அறநிலையத்துறையின் மேல் மட்டும் இதுல குற்றம் இல்லை, ஒட்டுமொத்த எக்கோ சிஸ்டமே ஹிந்துக்களை அழிக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி செயல்படுகிறது. இதை எதிர்த்து போராடி வரக்கூடிய
ஹிந்து முன்னணிக்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.